டொன்டோடாய் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்க்கு நாங்கள் வந்தாச்சு. நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா டென்ஹாக். ஸோ நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே உள்ள ஸ்டேஷன் இப்படி தான் இருந்தது. கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன். அங்கே வந்து கிறிஸ்மஸ்க்காக நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி டெடி பியரில் மேலே வந்து இதெல்லாம் அந்த லைட்லாம் போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க. தென் அந்த ட்ரெயினோட இன்ஃபர்மேஷனும் அங்கே அப்படியே வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்து நாங்கள் சுற்றி பார்க்க தானே வந்தோம். ஸோ சுற்றி பார்க்குறதுக்காக அடுத்து இங்கே வந்து ட்ராம் ஏறணும். இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நெதர்லாண்டோட என்டையர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம தனியாக ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது அங்கே வந்து ட்ராம் ஏறுறதுக்காக நாங்கள் வெளியே வந்தாச்சு. அங்கே டெடி பியர் க்யூட்டாக இருந்தது. அந்த லைட்லாம் டெக்கரேஷன்ஸ்க்காக நான் அப்படியே ஃபோட்டோ எடுத்தேன். அப்படியே அங்கே இருக்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு நாங்கள் கப்பிள்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து எங்கள் 2 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன்னு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஸ்வீட்டில். ஸோ நாங்கள் அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியே என்ன ட்ராமா இல்லை பஸ்ஸா அப்படிங்கிறத இங்கே வந்து ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலயமா நாங்கள் செக் பண்ணி வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், வெயில் அடித்தாலும் இங்கே குளிரும், அதுக்கான ரீசன் காற்றுன்னு. ஃபைனலாக ஒரு ட்ராம் வந்தது. பட் ஸ்டில் அது எங்கள் ட்ராம் இல்லை. ஆனால் வந்து ஒரு ட்ராம் வந்தது. ஆனால் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது ஹோல் நெதர்லாண்ட்ஸ்லேயே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்னென்ன இருக்கும், எப்படிலாம் அதோட நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம தனி வீடியோவில் போட்டிருக்கோம். அதான் கீழே நான் ப்ளே பட்டனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு விஷயம் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. என்னென்னா, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ட்ராம் வரவங்க வந்து சிரித்தாங்களாம். அதை நான் வந்து பார்க்கல. பட் என் ஹஸ்பண்ட் தான் பார்த்து சொன்னாங்க. நானும் அப்போ ஜூம் பண்ணி பார்த்தேன். ஆமாம், அவங்க சிரிச்சிருக்காங்க. அப்படியே வந்து நாங்கள் ஏறி வந்து போயிட்டுருந்தோம். போகிற வழியில் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இந்த ட்ராமுக்குன்னு ஒரு தண்டவாளம் போட்டு அதில் ஃபுல்லாக பச்சை பசேல்னு செடியை வச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஊர் நெதர்லாண்ட்ஸில் எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ நீட்டாக எல்லாருமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. நடக்கணுன்னா அங்கே மட்டும் தான் நடப்பாங்க. ட்ராம் போகிற இடத்துல வந்து ட்ராமை பார்த்துட்டு தான் நம்ம எப்படி பஸ்ஸோ அதுமாதிரி கார்லாம் நடக்கிறவங்க சைக்கிளுக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணி நின்று அவங்கள போக வச்சு போவாங்க. அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ அதே மாதிரி ட்ராம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கிறிஸ்மஸ் த்ரீமில் வச்சுருந்தாங்க. பட் இது வந்து பார்க்க வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது. இதுவும் பார்க்க வந்து அழகாக இருந்தது. நான் இப்போ தான் இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்குறேன். சரி, அதை தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அதை எடுத்திருந்தேன். அப்படியே போயிட்டுருந்தோம். போகிற வழியில் வந்து அப்படியே ஒரு அங்கங்கே இங்கே கிணல் இருக்கும். அந்த கிணலில் அப்படியே நின்றுட்டுருந்தாங்க. அங்கே குக்கெல்லாம் இருந்தது, பார்த்துட்ருந்தோம். நானும் என் ஹஸ்பண்டும் இப்படி ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருந்தோம். இங்கே சீட்ஸே அப்படி தான் இருக்கும். ஆனால் அங்கே பாருங்கள், ஒரு தாத்தா அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்காரு. அவ்வளோ சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இதுதான் அவங்க ஜென்ரேஷனுக்கும் நம்ம ஜென்ரேஷனுக்கும் வித்தியாசம் நான் நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கோம். ஆனால் அவர் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன். அவர் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டு வராரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மனுஷனுங்க தான் இங்கே நாங்கள் வந்து ரொம்ப குளிருது, என்ன தான் வெயில் அடித்தாலும் குளிருதுன்னு மேலே வந்து ஒரு 5-6 ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றுறோம். ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த ஒரு இதில் அவ்வளோ கொக்கு, அவ்வளோ ஜில் தண்ணியாக இருக்கும். வெளியிலே எங்களுக்கு வெயில் அடித்தாலும் கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிற அளவு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தண்ணி வந்து அவ்வளோ ஜில்ஜில்னு இருக்கும். ஆனால் அந்த கொக்கு அதுக்கு பழகி போய் ஜாலியாக அதில் வந்து ஆட்டம் போட்டுட்ருக்கு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரி, நம்மளெல்லாம் இப்படி இருக்க முடியாது, நம்ம வந்த வேலையை பார்ப்போம், அப்படியே போவோன்ட்டு நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். நார்மலாக நெதர்லாண்ட்ஸ்லேயே எங்களுக்கு ஸ்டாப் தெரியாது. ஸோ அங்கேயும் ஸ்டாப் தெரியாமல் வேறு இடத்துல இறங்கி அப்படியே அங்கே பார்த்தா அங்கே பாருங்கள் க்ளவுட்ஸ் செம்ம சூப்பராக இருந்தது. சரி, ஓகே, அட்லீஸ்ட் அதையாச்சும் எடுப்போம்னு சொல்லி எடுத்து அப்புறம் கரெக்டான வேறு ட்ராம் ஏறி போயாச்சு. நாங்கள் வந்து அங்கே மார்க்கெட்டுக்கு தான் வந்து போனோம், மார்க்கெட் பிளேஸு. சரி, அங்கே ஒரு கடைக்கு போனால் டேரெக்டாக வந்து ஷூ நிறையா இருந்தது. பார்க்கவே அழகாக இருந்தது. எல்லாம் வந்து 35 யூரோ அந்த மாதிரி இருந்தது. நம்மளால் வாங்க தான் முடியாது, அட்லீஸ்ட் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஜாலியாக அப்படின்ட்டு ஒன்றையும் போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு யூஸ்வலாகவே ஜிகுன்னு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்டோனு அந்த மாதிரிலாம் இருந்தால். ஸோ அது கண்ணில் பட்டோன்னா அந்த மாதிரியாக தேடி போட்டுட்ருந்தேன். அப்புறமேட்டுக்கு அங்கே இருக்க ஷூஸ் எல்லாம் ஒன்றா பார்த்து ஆஹா சூப்பராக இருக்கேன்னு பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ஜுவல் செக்ஷனும் இருந்தது. அங்கெல்லாம் பார்த்துட்டு ஆஹா இப்படிலாம் இங்கே போடுவாங்களாங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போது நாங்கள் பார்த்தது வந்து ஃபுல்லாக எல்லாருமே ஜாக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படிலாம் போடுவாங்களா அப்படிங்கிறத யோசித்து அப்படியே நாங்கள் வந்து ஒன்றா போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய டிசைன்ஸ், கிளிப்ஸு, தோடு, செயினு, அப்புறமேட்டுக்கு நிறைய ஒன்றும் ரிங்ஸு அப்படின்ட்டு இருந்தது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பெல்ட், ஆக்சுவலி பெல்ட் செக்ஷன்.
சூப்பராக இருந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து நிறைய ஜிகு ஜிகுன்னு இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் இது இருந்ததா ஸ்டோன் வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கையில் வந்து அப்படியே வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆஹா, நம்மளுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி வளையல் இந்த மாதிரிலாம் போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் அப்புறம் பார்த்துட்டு, அப்புறம் அங்கே பக்கத்தில் வாட்ச்சு அதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க, தொப்பி, ஸ்கார்ப்பு. ஸோ அட் த சேம் டைம் நான் சொன்னேன் இல்லையா, ஜிகு ஜிகுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதுவாக பார்த்து பார்த்து எங்கெங்கெல்லாம் ஜிகு ஜிகு இருக்கோ அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் அப்படியே இந்த வின்டருக்கு போடுற மாதிரியும் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கவே சூப்பராக இருந்தது. இந்த ஜிகு ஜிகு ட்ரெஸ்ஸில் பாருங்கள், கை அப்படியே வச்சா வெளியிட விட டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ப்ளஸ் அதோட ஜிகு ஜிகு வின்டர் அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஜிகு ஜிகு போடுறது பிடிக்குமா, இல்லை நார்மல் போடுறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர்த்துக்கு ஜிகு ஜிகு பிடிக்குது, எத்தனை பேர்த்துக்கு ஜிகு ஜிகு பிடிக்கல அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அப்படியே போகிற இடத்துல எல்லாம் அப்படியே ஜிகு ஜிகாக பார்த்து போயிட்டே இருந்தேன். ஒவ்வொன்றையும் பார்க்க அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அப்படியே நான் ஆச்சரியமாக அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போயிட்டுருந்தேன். போன வீடியோவில் நாங்கள் டென்ஹாக் ட்ரிப்பில் வந்து டென்ஹாக்கு போயிட்டு அங்கே ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்கு போயிருந்தோம். அங்கே ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். அங்கே நான் ஷூஸு, நிறைய பெல்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டான பெல்ட்டு, அப்புறம் ஜிகு ஜிகு ட்ரெஸ் நிறையா. எனக்கு ஜிகு ஜிகு ட்ரெஸ்னால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில் அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக போய் பார்த்துட்டு இருந்தப்போ அங்கே ஒரு புதுசாக எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது என்னன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே லிப்ஸு அந்த மாதிரி ஒரு வகையான இதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியல. பட் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. மேபி இதெல்லாம் ஸ்டாட்யூக்கு யூஸ் பண்ணுவாங்களா, வீட்டில் அழகு பொருளாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றும் பார்க்க அவ்வளோ இருந்தது. கிளாஸில் செஞ்சு வச்சுருக்காங்க, செராமிக்கில் செஞ்சு வச்சுருக்காங்க, நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லாமே ஓகே தான். ஆனால் தெரியாமல் கைப்பட்டோ இல்லை குழந்தைங்க கைப்பட்டோ உடஞ்சிருச்சுன்னா உடஞ்சிருமே, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற யோசனையும் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் தான் யோசனை வந்தது, நம்மளே இதெல்லாம் வாங்க போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நானே மனசை தேத்திட்டு, சரி அட்லீஸ்ட் நம்ம ஃபோட்டோ எடுத்து அதை ரசிக்கவாது செய்யலாமே, அப்படியே வந்து உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஒன்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். என்ன தான் உடஞ்சிருமா அப்படின்னு ஒரு யோசனை வந்தாலும், ஒரு பர்ச்சேஸ் பண்ணணுன்னு வந்துட்டால் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அதெல்லாம் தோணாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம யோசனைலாம், இது இங்கே வச்சா நல்லாயிருக்குமா நம்ம வீட்டில், இது அங்கே வச்சா நம்ம வீட்டில் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற யோசனை மட்டும்தான் வரும் போல். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம இப்படிலாம் ஒரு ஸ்டாட்யூ இருக்குமா அப்படின்னு நினச்சி கூட பார்க்காதால அவ்வளோ இருக்கும். இந்த பாருங்கள், அந்த கை விரித்து வச்சதெல்லாம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதில் வந்து ஒரு தண்ணியில் ஃப்ளார் வச்சா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம். அடுத்து இந்த மாதிரி இந்த மஷ்ரூம் இதெல்லாம் வந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் இப்போ காமிக்கிறதும் சரி, நீங்கள் பார்க்குறதும் சரி, எல்லாமே மோஸ்ட்லி ஃபுல்லாக செராமிக்கு இல்லை கிளாஸில் தான் பண்ணியிருக்காங்க. சில இது தான் வந்து மெட்டலில் செஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் நம்ம கிச்சனுக்கு தேவையானது எல்லாம் இருந்தது. அது இல்லாமையா ஒரு கடையில் சமைக்கிறது, பிளேட்டு எல்லாமே இருந்தது. அதுவும் வந்து பார்க்க அழகாக இருந்தது. அடுத்து இந்த ஒரு இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இப்படிலாமா ஒரு ஸ்டாட்யூ இருக்கும், இதெல்லாமா வைப்பாங்க வீட்டில் அப்படிங்கிற மாதிரி யோசனையும் வந்து அங்கே இருந்தப்போ நிறையா இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ப்ளஸ் அதோட இந்த க்யூட்டான மஷ்ரூம் டிசைன் ஸ்டாட்யூவும் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே சரி ஓகே வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டுருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கெலாம் நடுவில் நிறைய போட்டிருந்தாங்க, பார்க்க சூப்பராக இருந்தது. தென் வந்து நாங்கள் வேறு ஏரியாவுக்கு போகிறதுக்கு ட்ராம் பிடிக்கணும், ட்ராம் பஸ் வாட்டவர் என்ன இருக்கோ அப்படி. சரி அகைன் வந்து நாங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு போனோம். போகிறப்போ அங்கே ஒரு குட்டி கடை இருந்தது. அந்த கடையில் நிறைய சாப்பிட்றதுக்கு வச்சுருந்தாங்க. எங்களுக்கு வேறு செம்ம பசி, அதனால் ஏன்னா இதெல்லாம் வாங்க முடியாதுங்கிறது இல்லை, வாங்கி சாப்பிட்லாம். பட் இங்கே வந்து நிறைய இவங்க ஸ்வீட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா பட்டர், நிறையா ஸ்வீட்டு அந்த மாதிரி இருக்குது. அது ரொம்ப கொஞ்சம் சாப்பிட்டோன்னே திகட்டிடுது, அதனால் ரொம்ப வாங்குறது கிடையாது. ஸோ பட் பசியோடு இருக்குமே அப்படின்னு சொல்லி அங்கங்கே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் நம்ம இதுக்கு மேலே சாப்பிட்டதே இல்லை. அந்த மாதிரி நிறைய பெட்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் பசிக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, சாப்பிடாமல் இருக்க முடியுமா, எங்கள் கண்ணுக்கு KFC பட்டது. ஸோ அங்கே போய் எல்லாமே ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்டு அடுத்த ஏரியாவுக்கு வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தூக்கம் இதாக வந்துருச்சு. ஏன்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சேன் நான். எங்கள் ஹஸ்பண்டுக்குமே வந்து கொஞ்சம் தூக்கம் வந்துடுச்சு. அதனால் ஒரு ஜாலியான பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எங்கேயும் இல்லை, பீச்சுக்கு தான்.
இங்கேயுமே போகிற வழியிலெல்லாம் பெரிய பெரிய பில்டிங் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குளிர் தான், ஆனாலும் லைட்டாக ஏதோ வெயில் அடித்தது. ரீச் ஆகிட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு இவ்வளோ இப்போ பார்த்துட்ருக்கீங்களே இந்த பெரிய பில்டிங் இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்படியே நாங்கள் அதுக்குள்ளே போய் கொஞ்சம் ரொம்ப தூரம் நடக்கணும் உள்ளே அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஃபைனலாக உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து ஆக்சுவலி நம்ம ஊரில் பீச் வேறு, இங்கே பீச் வேறு இல்லையா? ஏன்னா பீச் ஒன்று தான், ஆனால் இருக்கிற கிளைமேட்ஸ் வேறு. நம்ம ஊரில் பீச்சுக்கு போனால் நம்ம குளிக்காமல் காலை நனைக்காமலாம் வரவே மாட்டோம். ஆனால் இங்கே அப்படிலாம் பண்ண முடியாது. குளித்து காலை நனைச்சோம்னா அவ்வளோதான், நம்ம நடுங்கி அடுத்த ஹாஸ்பிட்டலில் தான் போய் படுக்கணும். அந்த அளவு இருக்கும். ஏன்னா இருக்கிற கிளைமேட்டே அவ்வளோ ஜில் ஜில்லுன்னு இருக்கும். அப்போ தண்ணிலாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஜில்லாக இருக்கும்னு. ஆனாலுமே இங்கே இருக்க பறவைங்கள்லாம் ஜாலியாக தண்ணியில் குளிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களோட ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்மளாலலாம் வந்து முடியவே முடியாது. காலோ கையோ ஏன் ஒரு சுண்டு விரலை கூட நம்ம தொட முடியாது, அந்த அளவு ஜில் ஜில் ஜில்னு இருக்கும். பட் ஓகே, இப்போ வெயில் அடிக்கிறதுனாலும் அவ்வளோலாம் டக்குன்னு சூடாகாது. இல்லை தண்ணியோ ஈவன் மணலோ கூட சூடாலாம் ஆகாது. இது சும்மா ஜஸ்ட் ஒரு லைட் சூடோட வெளிச்சம்தான் இந்த வெயில் வரும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே மணல் எல்லாமே இருக்குது. பட் இங்கே மணல் வந்து ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப மணல் வந்து ரொம்ப மெலிசு, அவ்வளோ சாஃப்ட் மணல் வந்து சலிச்சாலே சலிச்சு வச்சுருந்த மாதிரி இருந்தது, அப்படி இருந்தது. அப்புறம் அப்படியே நாங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே நெதர்லாண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து பீச் வந்திருக்கறனால எங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இங்கே என்ன இருக்கும், எப்படி இருக்கும், நம்ம ஊர் இது மாதிரி இருக்குமா இல்லை வேறு ஏதாச்சும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. பட் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே நம்மளோடது மாதிரி தான், மணல் தண்ணி எல்லாமே சேம் தான், அப்படியே தான் இருந்தது. பட் இங்கே வந்து இந்த ஊருக்கு தகுந்தாப்பில் இந்த மாதிரி நிறையா வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு, நம்ம ஊர்லலாம் கடை போட்டிருப்பாங்க இல்லையா, மீன் கடை அந்த மாதிரி, இவங்க அங்கங்கே போடாமல் இதுக்குன்னு ஒரு ஏரியா கட்டி அங்கே வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் என்ன தான் வெயில் அடித்தாலும் அங்கே கிளைமேட் கொஞ்சம் கூலாக தான் இருக்கும். பட் வானம் வந்து சூப்பராக இருந்தது அன்றைக்கி பார்க்க. அதுவும் இந்த பீச் எப்போ நார்மலாகவே நம்ம பீச் சைடு போனாலே என்னமோ தெரியல, அந்த பீச்சிலேருந்து வானத்தை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நார்மலாக வானம் பார்க்க அழகாக இருக்கும். அதை விட பீச்சில் போனால் இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ப்ளஸ் அங்கே நம்ம ஊர் இது மாதிரி இந்த ஷெல்லுமே இருந்தது. எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தோம், பட் வேணாம் விட்டாச்சு. பிகாஸ் இப்படி தான் நான் சென்னையில் இருந்தபோது நிறைய எடுத்துகிட்டு வந்து கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தண்டமாக வீட்டில் இருந்தது. அதனால தான் எடுக்கல. இங்கே வந்து போகிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் கட்டி அங்கே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா நடுவில் நடுவில் நம்ம ஊர் மாதிரி இருந்தால் டிஸ்டர்ப் ஆகும், அதில் நிறையா வந்து சுத்தமாகும்னு நினச்சிருப்பாங்க போல். அதனால் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே அங்கே ராட்டணும், அப்புறம் நடுவில் ஒரு இதெல்லாம் இருந்தது, பார்க்கவே வந்து சூப்பராக இருந்தது. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரியே அப்படியே இந்த பீச்சில் வந்து வானத்தை இப்போ நான் வச்சுருக்க ஆங்கிள் பாருங்களேன், அப்படியே சூப்பராக இருக்குது. நிறையா வந்து ஃப்ளைட் போயிருக்கும் போல், அப்படியே அந்த ஃப்ளைட்டோட போக கோடு கோடாக தெரிஞ்சது. அதுவுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மணலில் நடக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது. பட் என்ன தான் ஸ்மூத்தாக இருந்தாலும் எனக்கு என்ன பயம்னா, மண் எது ஷூக்குள்ளே போயிருமோன்னு. ஏன்னா நம்மலாம் நம்ம ஊரில் ஸ்லிப்பர் போட்டிருப்போம், செருப்பு போட்டிருப்போம், அதை அவுத்துட்டு ஸ்லிப்பர் கழட்டிட்டு நம்ம நடந்து வெறுங்காலோடு போவோம். இல்லைனா ஸ்லிப்பரோடு போனாலும் மண் இருந்தால் அப்படியே ஒரு தட்டு தட்டி விட்டு அது போயிடும். பட் ஷூவில் போச்சுன்னா எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்டை நான் கேட்டுட்டு போயிட்டே இருந்தேன். அவங்களுமே வந்து எனக்குமே அதுதான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலே போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நாங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் தர இருக்கோ அங்கங்கே தான் போயிட்டு இருந்திருப்போம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நின்று எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். அப்புறம் ஃபைனலாக ஓகே முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லி போனோம். பட் என்ன தான் போனாலுமே நாங்கள் போய் தண்ணியை தொடுறதுக்கே இல்லை. ஸோ நான் போகிற வழியிலே நிறைய ஷெல்ஸ் இருந்தது, பார்க்கவே நம்ம ஊர் ஃபீல் அப்படியே நிறைய வந்தது. அப்படியே போயிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம். அந்த ஷெல்ஸ்லாம் எடுக்கலான்னு பார்த்தோம், பட் வேணாம், நம்ம எடுத்து போய் என்ன பண்ண போகிறோம், வேஸ்ட்டாக வந்து இருக்கும். அப்புறம் கடைசியில் வந்து குப்பையில் தான் போடுவோம். அதுக்கு அது வந்து அவங்களோட இருப்பிடமாக இது தான், இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே வேணான்னு விட்டாச்சு. அப்புறம் அப்படியே ரொம்பவே பக்கத்தில் போயாச்சு. என் ஹஸ்பண்ட் இன்னுமே பக்கத்தில் போயிட்டாங்க. நான் இங்கேருந்து சரி ஓகே ஃபுல்லாக ஒரு இது எடுப்போம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா மேபி நைட்டில் வந்து இதுவரை வந்திருக்கும் போல், தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஈரமாக இருந்தது மணல்லாம். என்ன தான் இதுனாலும் கால் நனைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம் ஜில்லு, செகண்டு ஷூவும் நனைஞ்சிரும். நம்ம ஊர் குளிர்காலத்துலேயே நம்மளால் ஜில்ல தண்ணியில் போய் பீச்சில் வைக்க முடியாது காலை. இங்கெல்லாம் சுத்தம், அதனாலேயே மெயினாக நாங்கள் வந்து வைக்கல. இல்லைனா வைக்கணும்னு நினச்சிருந்தா ஷூவை கழட்டிட்டு போய் வச்சிருக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் ஜெல்லுங்கிறனால தான் மெயினாக நாங்கள் போகவே இல்லை பக்கத்துலேயே.
ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் பீச் பார்த்தனால ரொம்பவே வந்து அவ்வளோ அழகாக எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதை நான் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த பீச் போய்ட்டே இருந்தது. அப்படியே என் ஹஸ்பண்ட் ஃபோன் கால் பண்ணியிருந்தாங்க. இங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அந்த சைட் போ அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே இந்த பேர்டு, இது பேர் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்ருக்கு. நாங்களாம் வந்து பக்கத்தில் போய் பயந்துட்டுருந்தோம். பட் அது அவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்ருக்கு. அப்புறமேட்டுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி முடி காற்றுல பறந்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து அப்படியே வீடியோ எடுத்து அந்த முடி காற்று பாருங்கள் எப்படி அடிக்குது. பட் குளிருது, இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறதால நான் அப்படியே வீடியோ எடுத்து இது பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எஸ், ஃபைனலாக நாங்கள் சாப்பாட்டு இடத்துக்கு போகிறோம். போய் மேலே போய் அப்படியே சுற்றி பார்த்தா நல்லா இது கொஞ்சம் நல்லாவே ஹைட்டு. ஸோ அப்படியே ஃபுல் இதுவுமே வந்து நல்லாவே தெரியுது. அந்த வியூ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையா நின்று அப்படியே வியூவை பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். அந்த பீச் வியூ பார்க்க அழகாக இருந்தது. கீழே மக்கள்லாம் நிற்கிறது, அப்படியே அங்கே இருக்க பில்டிங்ஸு எல்லாமே, வானம் அப்படியே பார்க்க அழகாக இருக்குது. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறையா வானத்தில் வந்து அப்போது நிறையா ஏரோப்ளேன் போயிருக்கும் போல், பிளேன் போயிருக்கும் போல். ஸோ அதுவுமே அந்த அங்கங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே அதோட புகை கோடு வந்து இருக்கும். அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்தது. அப்படியே திரும்ப சுற்றி இந்த சைடு அந்த சைடு, ஏன்னா கடலுக்கு நடுவில் இந்த பிரிட்ஜ் இருந்தது. ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே இருக்கும் இல்லையா. ஸோ ரைட் சைடில் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்தது. இந்த சைடு வெறும் பீச்சு இல்லை இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, பில்டிங்ஸு அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த மேலே வந்து டாப் வியூவில் வந்து பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம ஊரில் வந்து லைட் ஹவுஸ் மேலே ஏறி பார்த்து அப்படியே மொத்த இதையும் பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் மலைக்கோவில்லாம் இருக்குது இல்லையா, அந்த கோவிலில் போய் பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இங்கே மேலே வந்து இந்த இது ஃபுல்லாக பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. நான் இங்கே நெதர்லாண்ட்ஸ் வந்தேன்னு நினச்சேன். நம்ம ஊர்லலாம் தீம் பார்க் இருக்குது, இங்கெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்டையும் சரி, நான் வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன் அதனாட்டே கேட்டேன். அப்போது சொன்னாங்க என்னென்னா, இங்கெல்லாம் இருந்தால் ஃப்ரீஸ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்ருந்தோம். அப்புறம் நானும் ஆமாம்ல, இங்கெல்லாம் இருந்தால் ஃப்ரீஸ் ஆகிரும்ல, எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் பீச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான். பட் பீச்சுக்கு வந்தோடனே இந்த ஒரு ராட்டினமும் அந்த இதையும் பங்கின்னு அப்படிங்கன்னு ஒன்று எழுதியிருக்கு. அதையும் பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சா. 2 சைட்லேயுமே மக்கள் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் அந்த சைடு தான் நிறையா இருப்பாங்கன்னு. பட் அட் த சேம் டைம் இந்த சைடும் நிறையா பேர் இருக்காங்க. இந்த ராட்டினம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக சுற்றிட்டே இருப்பாங்களான்னு தெரியல. பட் மக்கள் ஏற கொஞ்சம் ஏறினாலுமே ஃபுல்லாக ஆகலைனாலுமே சுற்றுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா மக்கள் இந்த சைடு நாயோட, இங்கெல்லாம் வந்து டாகுலாம் ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பெட்ஸை வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஈவன் சில இதிலலாம் பார்த்திங்கன்னா என்ன எழுதியிருப்பாங்கன்னா, வீட்டில் எ ஹோம் வித்தவுட் டாக் இஸ் ஹவுஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ ஹோம்னா தான் லவ் எல்லாமே சேர்ந்தது, ஹவுஸ்னால் வெறும் கட்டிடம். அப்போது வந்து இந்த டாக் இல்லை அப்படின்னா வெறும் கட்டிடம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. அந்த ராட்டினம் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா செம்ம குளிர், ஓப்பனில் இருந்தால் சுற்றுறப்போ செம்மையாக குளிரும். அண்ட் தென் வந்து இது வந்து பங்கிரி அப்படின்னு எழுதியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இதில் தான் நம்மளை நிற்க வச்சு ஏதோ சம்திங் தலைகீழாக பண்ணுவாங்களுக்கு. நாங்கள் போகிறப்போ யாருமே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ எங்களால் வந்து அதை இது பண்ண முடியல. ஆனால் பார்க்க சூப்பராக இருந்தது. ஆனால் ஏறினா எப்படி தலை சுற்றுமா என்னன்னுலாம் எனக்கு தெரியல. பட் நாங்கள் அங்கே போய் ட்ரையே பண்ணலை. ஏன்னா குளிரும் அப்படிங்கிறனால எதுக்கு தேவையில்லாமல் வேணாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இந்த ரோப்பை நீங்கள் எதுக்காக நினச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே ரோப்பை கட்டி நம்ம ஷாயின்னு போவோம் பார்த்தீங்களா, அந்த இது போல். எனக்கும் தெரியல, கடைசியாக தான் தெரிஞ்சது. அப்புறம் நான் அப்படியே இந்த வீலை பிடிக்கிற மாதிரி கேட்டேன், அது ஒழுங்காக வரல. அப்புறம் சரி சென்டரில் கை வைக்கிற மாதிரி எடுக்கலான்னு பார்த்து அதை எடுத்தாச்சு. அப்புறம் 2 பேரும் 2 இதுலேயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தனித்தனியாகவும் ஃபோட்டோ எடுத்தோம். இதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.